மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முதலீட்டாளருக்கும் நிறைய சந்தேகங்கள் வரும். பர்சனல் ஃபைனான்ஸை பற்றி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி, டெட் இன்வெஸ்டிங்கை பற்றி, கோல்டை பற்றி, சில்வரை பற்றி, பிஎம்எஸை பற்றி, இண்டெக்ஸை பற்றி, போர்ட்ஃபோலியோ எப்படி உருவாக்குவது அப்படிங்கிறத பற்றி, நாம் எப்படி ஒரு பெட்டர் இன்வெஸ்டர் ஆகிறதுன்ற பற்றி இப்படி பல கேள்விகள் உங்களுக்கு வரும். இந்த கேள்விகளுக்கு ஈஸியாக விடை கிடைப்பது இல்லை என்று பலர் நம்மிடம் சொல்கிறார்கள். உங்களுக்காகவே ஆஸ்க் M2W எனிதிங் அப்படின்னு ஒரு ஹெல்ப்லைன் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேள்விகளை நீங்கள் அந்த ஹெல்ப்லைன் மூலமாக எங்ககிட்ட நேரடியாக கேட்கலாம். நாங்கள் உங்களுக்கு பதில்களை கொடுப்போம். இந்த ஹெல்ப்லைன் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2 வாரம் ஆகுது. சில நண்பர்கள் இதை யூஸ் பண்ணுறாங்க. இன்னும் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணிக்கலாம். மார்க்கெட் இறங்க இறங்க உங்களுடைய கான்ஃபிடென்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும், வளர்க்க வேண்டும், முதலீடில் ஜெயிக்க வேண்டும். அதற்காக தான் இந்த ஹெல்ப்லைன். வாங்க ஹெல்ப்லைன் மூலமாக பேசலாம். வணக்கம். இன்றைய முதலீட்டு களம் நிகழ்ச்சியில நாம பேச போறது குழந்தைகளுக்கான முதலீடு. குழந்தைகள் பிறந்தவுடனேயே பொறுப்புகள் ஆரம்பமாகி விடுகின்றன. அடுத்து ஸ்கூல்ல எப்படி சேர்க்க போறோம், அதுக்கு அட்மிஷனுக்கு பணம் எவ்வளவு தேவைப்படும், அது எங்கேருந்து நம்ம கொடுக்க போறோம், என்ன மாதிரி பள்ளிக்கூடத்துல சேர்க்கணும், அந்த பள்ளிக்கூடத்துடைய நிதி தேவைகள் என்னென்ன, அதே போல தொடர்ந்து அந்த குழந்தைக்கு ஆண்டுதோறும் கட்டணம் எவ்வளவு தேவைப்படும், இதர விஷயங்களை சொல்லி தரணும்னா ஒரு கலைகளை சொல்லித் தருவதற்கோ அல்லது வேறு இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு சொல்லித் தரத்துக்கோ அதுக்கெல்லாம் எவ்வளவு பணம் தேவைப்படும். ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து பல தேவைகள் நமக்கு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். அந்த தேவைகளை நாம எப்படி நிறைவு செய்ய வேண்டும்? இப்ப பெரும்பாலானோர் என்ன செய்யறாங்கன்னா, அவங்களுடைய சம்பளத்துல இருந்து அதுக்கு எப்படியோ கஷ்டப்பட்டு பணம் ஒதுக்கி செய்யறாங்க. தன்னுடைய சம்பளம் அந்த நேரத்துல போதுமானதாக இல்லைன்னா கூட இயன்ற வரைக்கும் எப்படியாவது அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆர்வம் நம்ம எல்லோருக்குமே இருக்கும். இது நியாயமான ஒரு ஆர்வமும் கூட. ஆனா அந்த ஆர்வத்தின் மிகையால் நாம் எடுக்கக்கூடிய சில முடிவுகள் நாளைக்கு நமக்கு பாதிப்பு ஏற்படலாம், அல்லது அந்த குழந்தைக்கு தேவையான நேரத்துல அந்த வசதியை ஏற்படுத்தி கொடுக்காம கூட இருக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு கிளாஸுக்கு அனுப்பினா நமக்கு பணம் இல்லைன்னு ஒரு வருஷம் அனுப்பாம அடுத்த வருஷம் கூட அனுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம். இதெல்லாம் வராம இருக்கணும். நாம ஒரு ஸ்மூத்தா ஒரு குழந்தைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் பிறப்பில் இருந்து திருமணம் வரைன்னு வைத்துக்கலாம், அல்லது படிப்பு முடியும் வரை எல்லா தேவைகளையும் எப்படி நிறைவு செய்ய வேண்டும், அதற்கு வழிமுறைகள் இருக்கிறதா? சிலர் நினைக்கலாம், சார் நான் அதிகம் சம்பாதிக்கலையே சார், என்னால எப்படி சார் முடியும்? இப்படி நினைத்தே நிறைய பேர் காலத்தை ஓட்டிடுறாங்க தேவையானதை செய்யாம. அடிப்படையில ஒரு மாதத்திற்கு ஒரு சிறிய தொகையை சேமித்தால் கூட, ஒரு 1000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், மாதம் ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து ஒரு 1000 ரூபாயை நீங்க சேமிச்சு அதை சரியான முறையில் ஒரு சேஃபான ஒரு அப்ரோச்ல இன்வெஸ்ட் பண்ணி அதை வளர்த்து ஒவ்வொரு தேவையும் நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம். ஸ்கூல்ல சேர்க்கறதுல இருந்து, ஆண்டுதோறும் ஃபீஸ் கட்டுறதுல இருந்து, அல்லது கல்லூரியில் சேர்ப்பதிலிருந்து, அல்லது மற்ற தேவைகள், மற்ற வகுப்புகள், கலைகள் சொல்லித் தருவதிலிருந்து எல்லா தேவைகளையும் நம்ம நிறைவு செய்து கொள்ளலாம். 1000 ரூபாய் என்பது ஒரு ஸ்டார்டிங். எப்படி நம்ம தேவைகள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேமிப்பை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். நிறைய தேவைகள் இருந்தால் அதை விட கொஞ்சம் அதிகமா சேமிக்கணும். என்ன மாதிரி ரிட்டர்ன் வரணும்? குழந்தைகளுக்கு முதலீடு செய்யும் போது எப்படி நம்ம ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கிறோம்? முதல்ல அந்த குறிக்கோள் நிறைவேறும் அளவு ரிட்டர்ன்ஸ் வந்தா போறோம்ன்றத எல்லோருமே முடிவெடுக்க வேண்டும். ஹையஸ்ட் ரிட்டர்ன் வரணும்னு அவசியம் இல்லை. நமக்கு தேவை உரிய நேரத்தில் உரிய முறையில் அந்த குழந்தைக்கு நாம் நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை சீராக செய்வதற்கான ஒரு அறிகுறி அல்லது ஒரு அஷூரன்ஸ். அதுதான் நமக்கு தேவை ஒழிய ஹையஸ்ட் ரிட்டர்ன் வர விஷயத்துல குழந்தைகளுடைய தேவைகளை நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. ரிஸ்க் ரொம்ப மாடரேட்டா எடுக்கணும். அந்த கோல் நிறைவேற அளவுக்கு தான் ரிஸ்க் எடுக்கணும். அதுக்கு மேல எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்னொரு விஷயம்,
அந்த குழந்தைக்கு சேரக்கூடிய பல கிஃப்ட்ஸ், பிறந்த நாளுக்கு பெரியவங்க கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம், அல்லது நண்பர்களே இன்னைக்கு பலர் gift கொடுக்குறாங்க பிறந்த நாளுக்கு, அதுவும் வவுச்சரா கொடுக்குறாங்க. அப்ப அந்த மாதிரி பல விஷயங்கள் சேரும் போது அதையும் நீங்க ஒரு சேமிப்பாக, அதுல ஒரு பகுதியாவது அந்த சேமிப்பு குவியல்ல சேர்த்து அதை வளர்த்துக் கொள்ள வேண்டும். மாதா மாதம் செலுத்துவது, கிடைக்கக்கூடிய மற்ற உபரி சேமிப்புகள் அல்லது கிஃப்ட்ஸையும் அதுல சேர்த்துக் கொள்வது, வேறு எந்த தேவைக்கும் அந்த குழந்தையின் கோலுக்கு நாம ஒதுக்கிய பணத்தை மாற்றி அமைக்காமல் இருப்பது. இது குழந்தைக்குன்னா குழந்தைக்கு தான், நாளைக்கு கார் வாங்குறதுக்கோ மோட்டார் சைக்கிள் மாத்துறதுக்கோ செல்போன் வாங்குறதுக்கோ அந்த பணத்தை தொடவே கூடாது. இப்படி செய்யும் போது உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா, உங்களுக்கு பவர் ஆஃப் காம்பவுண்டிங் கிடைக்குது. ஒரு 5 வருஷத்துக்கு அந்த பணத்தை தொடாம இருந்தாலே அந்த பணம் கிட்டத்தட்ட 2 மடங்கு ஆயிடும். முதல்ல போட்ட பணம், அதுக்கப்புறம் போட்ட பணம் அதுக்கு ஏற்றவாறு வளரும். ஆனா பணம் வளரும். அப்படி வளரக்கூடிய சேஃபான அவென்யூஸ்ல தான் இன்வெஸ்ட் பண்ணும். ரெண்டாவது, இந்த பணம் இன்னும் அதிக காலத்துக்கு இருந்தால் அது வருங்கால தேவைகளை குறைந்த முதலீடு கொண்டே நிறைவேற்ற முடியும். உதாரணத்துக்கு, குழந்தை பிறந்த உடனே ஒரு 10,000 20,000 ஒரு 1 லட்சம் வரைக்கும் வச்சுங்க, ஒதுக்கி வச்சுட்டா 18வது வயதுல அது ஒரு சிக்னிபிகண்ட் அமௌண்ட் ஆயிடும். ஒரு கல்லூரியில சேர்க்கறதுக்கு போதுமான பணத்தை நாம அந்த குழந்தைக்கு ஏற்படுத்தி விடலாம். ஆனால் எவ்வளவு பேர் இதை செய்யணும்னு பாருங்க, ரொம்ப ரொம்ப குறைவா தான் இருக்கும். 1% கூட இல்லை. இதை செய்ய வேண்டிய கடமை இன்னைக்கு எல்லோருக்குமே இருக்கிறது. என்ன காரணம்? நம்மளுடைய தேவைகள், நிதி தேவைகள் வருங்காலத்தில் இன்னும் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். அதற்கேற்ற அளவு நமக்கு வருவாய் அதிகரிக்க வாய்ப்புகள் இல்லை. போட்டி சூழல் இன்னும் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில முதலீடுகள் நமக்கு கை கொடுக்கும் வகையில் முதலீடு செய்ய வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. ஏனென்றால் இது குழந்தைகளுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இதுல நம்ம சான்ஸ் எடுக்க முடியாது. இன்னொரு முக்கியமான ஒரு அம்சம், இதற்கு இப்பொழுது செபியும் வழிவகுத்திருக்கிறது. என்னன்னா, இந்த முதலீடு நம்ம பேர்ல இருக்கக்கூடாது. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த பணம் நம்ம அக்கௌண்ட்ல இருந்து நேரா போகக்கூடாது. செபி என்ன சொல்றாங்கன்னா, குழந்தை பேர்லயே அக்கௌண்ட் இருக்கணும், வங்கி கணக்கு. அந்த வங்கி கணக்கிலிருந்து அவர்களுக்கு முதலீடு செல்ல வேண்டும். ஸோ இப்போ நம்ம கொடுக்கறதா இருந்தாலும் நம்ம அக்கௌண்ட்ல இருந்து குழந்தைக்கு ஒரு வங்கி கணக்கு ஓபன் பண்ணி அந்த அக்கௌண்ட்டுக்கு பணத்தை கொடுத்துட்டு அங்கிருந்து இந்த பணத்தை நீங்க அனுப்பலாம், முதலீடுகளில் செலுத்தலாம். இன்னொரு விஷயம், அந்த 18 வயது அடையும் போது அந்த குழந்தையின் ஸ்டேட்டஸ் அடல்ட் ஆயிடுச்சு இல்லையா, அதை நம்ம அந்த முதலீடு செய்த அந்த நிறுவனத்துக்கு தெரியப்படுத்தி அந்த ஸ்டேட்டஸ் சேஞ்சை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணினால்தான் முதலீடுகள் தொடரும், அல்லது அதை மாற்றி அமைக்க நமக்கு அவங்க வழிவகுப்பார்கள். ஸோ அந்த 18வது பிறந்த நாள் வரைக்கும் நாம குழந்தையின் அக்கௌண்ட்ல இருந்து பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கும். கரெக்டா 18th பர்த்டே அன்னைக்கு நீங்க போய் அது முடிஞ்ச உடனே போய் அந்த உரிய ஆதாரங்களை கொடுத்து அந்த குழந்தையினுடைய அந்த நேரத்து கையெழுத்தை கொடுத்து இனி அவரே அந்த செக் புக்கை ஆபரேட் பண்ற அளவுக்கு நாம வசதிப்படுத்தி கொடுக்கலாம். ஸோ இதையெல்லாம் சிஸ்டம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. அந்த சிஸ்டம் நாம அதை சரியா கையாள்வதற்கான வழிமுறைகளை வகுத்திருக்கிறது. இனி நாம செய்ய வேண்டியது, ஒரு டிசிப்ளின்டு வழியில அந்த குழந்தையின் எதிர்காலத்துக்கு தேவையான பணத்தை ஒதுக்கி 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 சேமிச்சு வேற எந்த கோலோடையும் மிக்ஸ் பண்ணாம அழகா அந்த குழந்தைக்கு தேவையான எல்லா விஷயமும் நம்மளால குறைந்த முதலீட்டில் நிறைவாக செய்ய முடியும். தொடர்ந்து முதலீட்டு களத்தை பாருங்கள். இது போல நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வேன். நன்றி.